ஒரு வருடத்திற்கு பின்பு மீண்டும் சந்திக்கிறோம். ஓகேயா? ஓகே. உண்மையில கிரௌட்ல வரணும். என்ன சொல்லுங்க, வெள்ளிக்கிழமை தொழுவு போனவங்க இப்போ டோக்கன் நம்பர் எடுத்துட்டு இருக்கிறோம். அந்த டைம் மட்டும் வந்து கூட்டிட்டு இங்கே சாப்பிடாமனு சொல்லி அதுக்காக வந்து இன்னும் கூட போதீங்க மட்டத்தில் வந்து லைன்ல இருந்து சாப்பிட போறீங்க. பேர் எங்க அப்பத்தா சொல்லுவோம் அடிக்கடி, இதெல்லாம் தாண்டா பேராண்டி கால கொடுமை கையில் டோக்கன் நம்பர் டோக்கன் நம்பர் எடுத்துட்டீங்களோ? எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு ஐ இந்த இருக்கு லா 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 லே லா 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 லே லா. சின்ன விஷயம் சாப்பிட்றதா பெரிய விஷயம். வெல்கம் டு ஆர்ஜே பீத் கேஜே. ஓகே, இன்னைக்கு வந்து நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்களை வந்துட்டு வரவேற்கிறதுக்காக வேண்டி போகிறோமா? வரவேற்கிறது தாண்டி போவோம். அதை தாண்டி வந்து நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு ஆளை சந்திக்க போகிறோம். அதாவது வந்து ஒரு உதவி செஞ்ச ஒரு அண்ணாவை வந்து சந்திக்க போகிறோம். அவரோட நிலைமை வந்து இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி காட்ட போகிறோம். அதாவது வந்து அவங்களோட அந்த பைக் எடுத்து கொடுக்கறதுக்காக வேண்டி கூட ஹெல்ப் பண்ணியிருந்தது வந்துட்டு லண்டனில் இருக்கிற ஒரு அண்ணா தான். ஸோ அந்த அவங்களோட டீமால் வந்து பண்ணவங்க. இப்போ அவர் வந்து இப்போ நாட்டுக்கு வந்திருக்கிறார். ஸோ வந்து அவர் இப்போ எங்கள்கிட்ட கால் பண்ணி வச்ச ஒரு ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் போய் இப்போ அந்த ஃபேமிலி வந்து பார்க்கணும் தம்பி, அவங்களோட சிச்சுவேஷன் வந்து இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து சொன்னார். நிறைய நாள் கூடி வந்து எடுத்து கதைச்சு கொண்டே இருப்பாங்க. எங்களை வந்து என்ன சொல்கிறோம், நல்ல வீடியோ போட்டால் அதை எடுத்து வாழ்த்துறதும் சரி, இல்லை ஏதாவது ஒரு தப்பாக பண்ணிட்டோம்டா இப்படி செய்யாதீங்கன்னு சொல்கிறதும் சரி. அப்படி உண்மையிலே வந்து ஒரு டச்சில் இருக்கிற அண்ணா. ஸோ அவர் வந்து சொன்னார், வாரத்துக்கு முந்தைய சொல்லிட்டு வந்து நான் அப்படியாவே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. உண்மையிலே வந்து உதவி செஞ்சவங்க ஆசைப்படுவாங்க தானே, அவங்க செஞ்ச உதவி வந்து வீணாக போயிட்டா இல்லை சரியா இருக்கான்னு பார்க்குறதுக்கு. ஸோ அதுக்குனுங்க தான் நாங்களும் இன்றைக்கு அவர் வந்து ஆளை மீட் பண்ணிட்டு அப்படி அங்கே கூட்டிகிட்டு போகிறோம். அண்ட் அந்த அண்ணா வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொன்னால், போன வருஷம் கூட வந்து எங்களை அவர் மீட் பண்ணிட்டு போனவர். அதை வந்து நாங்கள் இப்போ சொல்ல இல்லை, வந்து இனி போக வந்து நீங்கள் பார்க்கலாம் அவர் யார் அப்படிங்கிற வந்துட்டு ஃபுல் டீட்டெயிலாக வந்து எல்லாமே தெரியும். ஸோ அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலை சொல்லிட்டு அப்பதான் என்ன பிரச்சனை நிறைய பேர் கேட்டவங்க, என்ன பிரசாந்த் அமைதியா இருக்கான், அவன் என்ன பிரச்சனைன்னு சொல்லிச்சுன்னா கூட கதைக்க மாட்டான். அறிவாளிகள் கூட கதைக்கிறே இல்லைன்னு சொல்லுவாங்க தெரியுமா. ஆனா முட்டாள் பயிலையும் கதைக்க தெரியாது, அதான் பிரச்சனை. சரி, ஓகே. இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னு சொன்னால், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நல்லதோ கெட்டதோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களோட மொபைலுக்கு வரும். இல்லைன்னு சொன்னால் டிவிலேயே என்னத்துலேயே வந்து சேரும். சரி, ஓகே. அவர் சொன்ன மாதிரி ஏதாவது செஞ்சுருங்க ஒருக்கா, நாங்கள் போவோம் நம்ம வந்து விட்டார்கள். ஒரு வருடத்திற்கு பின்பு மீண்டும் சந்திக்கிறோம். ஓகேயா? ஓகே. அம்பியார் மாதிரி கெப்போட நீங்க வந்து இறங்கிட்டீங்க. அதுல அப்ப அதுல போவோம், பார்க் பண்ணி போட்டு இதுல பார்க் பண்ணலாம், பிரச்சனை கடை ஓப்பன் இல்லை. சரியா, பக்கத்துல கடை போட்டு பார்க் பண்ணலாம். அந்த கடையில நீங்க பார்க் பண்ணலாம். முன்னுக்குறங்க நீங்க முன்னுக்குறங்க. எப்படி போதும் கூட பிஸி காலையில போனா வீடியோ தான். நீங்கள் வந்து அங்க வரணும் சொல்லி அவருக்கு தெரியுமா, அவரோட காட்சி நீங்களோ? அவரோட பேசியாச்சு. அவர் அந்த என்ன பிசினஸ் போயிட்டு வந்துருப்பாரு. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை போக மாட்டாரு. அந்த பிள்ளை பள்ளிக்கூடம் மகளுக்கு பள்ளிக்கூடம் நினைக்கிறேன். நீங்க எப்போ வந்தீங்க இப்ப இங்க? எங்க வந்து இப்ப கிட்டத்தட்ட 2 கிழமையா ஆகுது. 2 கிழமை வந்துட்டு எங்களோட ஊர்ல கோயில் ஒன்று கொடியேறினது. 2ஆம் தெருவில் எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நாங்கள் எங்களோட இந்த சொந்த பந்தம் சேர்ந்து செய்யறது. நாட்டை விட்டு போன பிறகு எங்களோட கோயில் திருவிழாக்கு நிக்க இல்லை. பின்ன தம்பியும் ஆசைப்பட்டான். பின்ன அவனோட
பெறவும் விட்டுட்டு நாங்கள் இப்போ 6 மாதத்துக்குள்ள வந்துட்டு போனீங்க ஃபேமிலியை. அப்போ உங்களை வந்து சந்திச்சு செங்கலடியில் ஓ அது இப்போ 8 மாதம் தான் இருக்கு நினைக்கிறேன். 8 மாதம். அதான் குயிக்காக வந்து ஆனால் சரி 2 ஓரமே இருக்கு வருது. மாதத்துல வந்து சந்திச்சு அப்போ வந்து தம்பியோட வந்து பெற விட்டுட்டா வந்து. ஓகே. அவர் தம்பி உங்களுக்கு? அந்த சோப் டிஷர்ட் அவர் தம்பி அவர் கனடாவில் இருக்கிறார். கனடா வந்து லண்டன் வந்து அங்கே என்னோட 3 நாள் நின்றுட்டு. அப்போ கனடா லண்டன் வந்து அங்க இருந்தா எப்படி இங்க அங்கே என்னோட 3 நாள் நின்றுட்டு இப்போ இந்தியாவில் நானும் அவனை சேர்ந்து வந்தது. இனி 22ஆம் தேதி நாங்கள் திரும்ப போயிடுவோம். எப்படி டிராவலிங் எல்லாம் போய்பட்டுருக்கு? டிராவலிங் இப்போ நாங்கள் லக்குன்னு தான் சொல்லணும். இதுக்கு மேலே பயங்கர வெயில் வேணும். இப்போ இந்த கிழமை கொஞ்சம் வந்து வெயில் குறைவு போடல. ஓ இப்போ கொஞ்சம் கிருஷ்ணாஜி ஜன நீங்க 1 மாதத்துக்கு முன்னால வந்திருந்தீங்கன்னா லோ கடற்கரையே போனாங்க. அதுக்கால புது மாதத்துல போய் முள்ளிவேக்கால போய் அப்ப தம்பி கோயில் இருந்துச்சு. அவனையும் கூட்டிட்டு காட்டி கொண்டு அப்படியே அங்கே எல்லாம் போய் பார்த்துட்டு கடும் வெயிலா நம்மள போய் யாழ்ப்பாணத்துல அந்த டைம் ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு இடத்துக்கு போற ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு இதுல வந்து அடிக்கும் செல்சியஸ் கூட அடிச்சது. என்ன காலமா குடிச்சிட்டு மோசமா வெளியில வந்தா உடனே தலையால விடுமே. அப்ப இப்ப இங்க வந்து இப்ப எங்க போனீங்களோட போகல அங்க வந்து இல்ல நான் கொழும்புல இருந்து அடுத்த நாள் இங்க வந்துட்டேன் யாழ்ப்பாணம் வந்து இந்த தம்பி இந்த ஃப்ரெண்ட் ஒரு ஆள் இருந்தவர் கட்டப்பிராயில. அப்ப அவர் போன 11ஆம் தேதி கனடா போயிட்டார். அப்ப அவரோட நாங்கள் சும்மா கச்சோர்னா போயிட்டு அங்கே இங்கே அவர்கிட்ட விட்டா நின்றுறாங்க ஒரு 1 வீக். இப்ப இந்த கோயில் கொடியெல்லாம் மச்சம் ஒண்ணும் இல்லை தானே. இப்ப கோயில் எங்களோட திருவிழா முடிஞ்சு தானே. அப்ப நான் இங்கே வந்துட்டு நான் எனக்கு இனி பிரச்சனை இல்லை. கடவுள் போய் இருக்க மாட்டேன். நாங்கள் கண்ணப்ப வரும்போது அப்ப ட்ரிங்கோல ட்ரிங்கோ 4 இப்போ 2 நாள் நிற்போம். இன்றைக்கு நாளைக்கு இங்கே நிற்போம். இந்த கோயில்களை ட்ரிங்கோல நின்று தான் போவோம். நான் முதல்ல பிளான் பண்ணி வந்ததுன்னா கண்டி இப்போ சொல்லாவே ஒரு நாள் அலுவல் வந்து அங்கே நிற்போம். இப்போ அந்த ப்ரோக்ராம் வந்து கேன்சல். அதால் அங்கே போக வேண்டிய அவசியம் இல்லை. நான் பிளான் பண்ணால் அங்கே போயிட்டு 13ஆம் தேதி நேற்றைக்கு ஹிந்தி அதால் அப்படியே இங்கே பெட்டிக்குள்ள வந்துட்டு இதால் அப்படியே ட்ரிங்கோ போயிட்டு அப்படியே ஜெஃப்னா போகிற பிளான். இப்போ நீங்கள் அவருக்கு வாழ்வாரம் செய்த பிறகு இந்த அந்த கண்டாக்ட்ல இருந்து அடிச்சு கேட்டீங்களா இந்த மாதிரி கூட இது போகுது. ஓ அவர் இடைக்கிற போடி தம்பி வாங்க மீன் எடுத்துட்டு போகலாமா அங்கே வந்து இல்லை அதில் நீங்கள் வேண்டிய நிலைமை முந்தி இந்த நிலைமைக்கும் இப்போ இருக்கிற நிலைமைக்கு வேண்டுச்சுன்னா சும்மா நடுக கையேந்திர அளவில் வைக்கப்படாது. உதவி திட்டம் ஒன்று செய்து கொடுத்தால் அதை பிடிச்சு முன்னுக்கு வர பார்க்கணும். இப்போ ஒரு கணத்துக்கு பிடிச்சிருக்கிற ஒரு ஆளுக்கு கைத்தை பிடிச்சால் அவர் பிடிச்சு மேலுகிற வேற பார்க்கணும் ஒழிய இது நீங்கள் கீழே இறங்கி நின்று அவரை தள்ளி கொண்டு மேலே வர அளவுக்கு போகக்கூடாது. அவ்வளோ அங்கே தொடர்ந்து இதே அவர்கிட்ட விடு. சாமான் கொடுத்துட்டு எடுத்து போட்டு தான் தந்துருக்கிறேன். அக்கா அக்கா இல்லையோ எங்க போயிட்டாங்க? அக்கா அண்ணாமா போறாங்க 2 பேரும் வராங்க. 2 தான் இருக்காங்க. வர இல்ல அவங்க ஒரு வேலை என்னதான் பின்னுக்கு வராங்க. யாழ்ப்பாணத்தை விட வெயில் கூட இருக்கேன். யாழ்ப்பாணத்தை விட வெயில் கூட இருக்கின்றீங்களோ? நாங்கள் ட்ரிங்கோல வரைக்கும் கொஞ்சம் குளிராக இருக்குது. என்ன வரைக்கும் தம்பி இங்கே வெயில் இங்க இந்த மழை இந்த இதுல கொஞ்சம் கூட தானே. இப்போ இந்த மழை இதுகள் அதில் ஹீட்டுகள் இருக்கு. இந்த மழைக்கும் மட்டக்களப்புல அடிதான் தொம்பல் தான் வெயில் அடிக்கும் கடியும். பள்ளிக்கூடம் இங்க பள்ளிக்கூடம் ஓட தெரியும் தெரியாது. எனக்கு தெரியாது. பள்ளிக்கூடம் போறா 2-3 கிலோமீட்டர் கூணும் போறா. இந்த வெயிலுக்குள்ள 1 மணிக்கு பள்ளிக்கூடம் முடிஞ்சு வேற இல்லை. எப்படி இருக்கும்? பிறந்தல இருந்து அப்படி செய்யல. அதுக்கு பழக்கம் பழக்கப்பட்டாலும் வந்து ஒரு பாதுகாப்பு இல்லை தானே. தானே ஜன வந்து யானை பிரச்சனை இருக்கும். யானை பிரச்சனை இருக்கு. யானை பெரிய போட்டு இருக்கு. யானை பிரச்சனை. யானை போட்டு யானை பிரச்சனை இருக்கு. மோஸ்ட்லி மட்டக்களப்புல கிராமப்புறங்கள் நிறைய இடத்துல இருக்கு. ஹலோ ஒவ்வொரு அந்த பைக்ல போனாலும் வாங்க வாங்களே. அப்பா அங்க செங்கலடி போயிட்டாரா? அப்பா செங்கலடிக்கு போயிட்டாரா? அப்ப
அவங்க போயிட்டாங்க. எங்கே போயிட்டாங்க? நீங்கள் டே ஸ்கூலுக்கு போகலையா? டே ஸ்கூலுக்கு போகலையா? போயிட்டேன். போய் வந்துட்டீங்களோ? எப்போ வந்து? இப்போ இப்போ தானே வந்து. ரைட் ஓகே. அப்போ எங்கே போகணுன்னு சொல்லிட்டு போகலையா அப்பா அம்மா? நான் ஸ்கூலுக்கு போயிட்டேன். ஸ்கூலுக்கு போய் இப்போ நான் வந்து நீங்கள். ரைட் ரைட். அப்போ இங்கே உள்ள நிற்கிறாரு? அக்காவும் ஜெனிசித்தியும். அக்காவும் ஜெனிசித்தியும். ஜெனி சித்தியா? சித்தி நிற்கிறாங்களா? ஓகே ஓகே, உள்ளே போங்களாம், வெயிலாக இருக்கு உள்ள. இப்போ இதெல்லாம் கேட்கணும் வீட்டு திட்டத்தில் இருக்க வீடுகளோ. ஓ கவர்மெண்ட் கட்டி கொடுத்ததா? அப்படித்தான் இருக்கு. அந்த வீடியோவில் காண சொல்லிக்கிறேன். நிறுவனம் என்ன கொடுத்தேன்னு சொல்லி சொன்னேன். இல்லை அதுதான் இந்த இந்தியன் வீட்டு திட்டம் சொல்லி இப்போ நாங்கள் வார வழியில் பார்த்தேன் சின்ன சின்ன வீடுகளாக கிடந்த நீளத்தில். அது என்ன அது ரிங் இந்த ரோட் தாண்டி இருக்கல நீல பெயிண்ட் அடிச்ச ஒரே வீடுகளுக்கு வீடு திட்டம் உண்டு. அது இந்தியனால கொடுக்கப்பட்ட வீட்டு திட்டமோ? இப்போ இந்தியம் கொடுக்குறல்ல. ஓ அந்த இடையில ஸ்டொப்பா இருந்தா அதை கம்ப்ளீட் பண்ணாங்களோ இல்லை வேற யாரை வீட்டு திட்டமோ சொல்லி தெரியாது. அது இப்போ கிட்டத்தெல்லாம் கூட விட்டுருக்காது புதுசா. சரி அவங்க பார்த்து கொண்டு இருக்காங்க, நாங்க பார்த்து கொண்டு இருக்கிற வீடு. ஓகே வாங்க அண்ணா. என்ன பிரச்சனை? நான் உங்கள்கிட்ட திரும்ப ஃபோன் பண்ணியா அப்படி என்ற சொல்ல சொன்னேண்ணா. நானும் சொன்னேன் வெள்ளிக்கிழமை நீங்கள் வீட்டில் தான் நிற்பீங்களா? அதான் சேவிங் கொண்டு பண்ணி வாங்க. உங்களை தெரிஞ்சிருக்காது, ஆனா அந்த வாய்க்கு எடுக்கிறது உள்ள மாசிலிகள் வந்து பார்த்துருப்போம். நேரடியாக சந்திச்சுக்கோங்க. அண்ணா வாங்க வாங்க வாங்க. அந்த ஊர்ல தர போட்டீங்களா? உள்ள உள்ள போச்சு. படிப்பெல்லாம் போதும். ஒரு மகளும் ஒரு மகன். ஒரு மகன் படிக்கிறார். அவன் 6ஆம் ஆண்டு படிக்கிறான். நர்சரி போயிட்டு யூடியூப்ல பார்த்து ஞாபகம் வளர்ந்துட்டா. எத்தனை படிக்கிறீங்களா? 6ஆம் ஆண்டு. 6ஆம் ஆண்டு. ஓகே. அப்ப இதுல பள்ளிக்கூடத்துக்கு இங்க போயிடுவேன். எத்தனை மைல்? 2 கிலோமீட்டர் போகணும். 3 கிலோமீட்டர். என்னதுல போறது? பஸ்ஸில். இதுக்குள்ள பஸ் சர்வீஸ் இருக்கும்? இதுக்குள்ள இல்ல, இங்க ரோட்டுக்கு போய் அதுல இருந்து பஸ்ல போகணும். நீங்க போய் வருவா? தனியா தான் போறது. இவர ஆட்டோ விளையாடு. ஓகே ஓகே. நேசரிக்கு வரைக்குள்ள சும்மா வீட்டையும் கேட்டேன். இடம் வழியா கிடந்தது. இதுக்குள்ள இருக்கிற பிள்ளைகள் குடும்பங்கள் எப்படி பள்ளிக்கூடம் போய் கஷ்டம் நடந்ததுக்கு வேணும். அப்படி நேரத்துல கொஞ்சம் நேரத்துக்கு 6:30 கிலோமீட்டர் வலிக்கிட்டு நடந்தா தான் ரோட்டுக்கு போய் 7 மணிக்கு வச்சு. ஓகே ஓகே. அங்கே போய் கரடினார் ஜந்தியில் இறங்கி அப்புறம் அங்கே நடக்கும். ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்கும். இப்போ இவோட பேராக்கள் சேர்ந்து போகிறதா? நிறைய பிள்ளைங்க. இவரை மட்டும் ஆட்டோவில் இருக்கிறது. அப்ப சும்மா இருக்க போய் ஆள இருக்க போய் சந்திப்போம் என்ன மாதிரி சொல்லி உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு முதலே கால் பண்ணி சும்மா சும்மா விசாரிச்சு போட்டு இருந்ததுனால் வாழ்வாரம் பெற்றார்கள். அப்படியே வாழ்வாரத்தை பெற்றுட்டு திரும்பவும் பழைய நிலைக்கு போகணும். வாழ்வாரம் பெற்றதுக்குரிய அர்த்தம் இல்லை. எங்களுக்கு மாற்றம் இருக்கு. நான் ஆரம்பத்தில் உடைச்சது கல்லோட கல். நீங்க சொல்லுங்க, நான் வீடியோ பார்த்தேன்னா உங்களுக்கு காலையில் அதுக்கு ஆசைப்படுறேன். இப்போ பிரச்சனை இல்லை. இப்போ சாதாரணமா 10-11 மணியோட அதுக்கப்புறம் வீட்டு வேலையை நிறைய இருக்குது. என்றால் உங்களுக்கு குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். பிள்ளைகள் இதையும் பார்க்கலாம். கடல் மீன் ஆரம்பம் செய்து இப்போ அது கொஞ்சம் சூடாக கிடக்கு. சரியா பில்ல
கடல் மீன். கடல்ல மீன் இல்லையே. அப்ப அந்த ஆத்து மீன் எடுத்து எனக்கு கொஞ்சம் நாள் இப்ப குளத்து மீன் தான் இருக்கு. குளத்து மீன். ஓகே. அடுத்து அங்கால வர வந்தாரம்ல குமார் அங்கால நீங்க போய் இல்ல அதை வச்சு ஒன்று கூட குடும்பத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தால் அது சந்தோஷம். போதுமான அளவு இருக்குது. என்ன இதில் கேட்குறேன்னா இப்போ இப்படி இப்போ உங்களை போல கண்ண பேர் இப்போ இங்கே உள்ள ஆட்கள் வந்து கனவேறு உதவி திட்டங்களை பெறுவினம் பெற்றுட்டு இப்போ திரும்பவும் பழைய நிலைக்கு போய் அது என்னண்டா செய்ய தெரியாத ஆட்கள் தான் ஒரு வாழ்வாதார உதவியை பெற்றுக்கொண்டு அதை வச்சு மேல வர தெரியாத ஆட்கள் தான். அவன் சொந்த முயற்சியும் இருக்க வேணும், லட்சம் இருக்க வேணும், ஹார்ட் ஒர்க் செய்ய வேணும். மீனை எடுக்கிறாமன்னு சொன்னா 10,000 மீன் எடுக்கிறோம்னா அதை விற்க தெரியணும். மீன் 12,000 15,000 விற்க தெரிஞ்சாதான் வாழ்வாதாரத்தை கொண்டு வரலாம். எனக்கு ஆண்டவன் அதாவது 3,000 4,000 ரூபா ஒரு நாளைக்கு சாதாரணமான ஒரு 3,000 வருமானம் வந்து வரும். இல்லை இப்போ இந்த ஏரியாவில் வந்து இப்போ ஒரு சாதாரண ஒரு வேலைக்கு போனால் ஒரு ஆளுக்கு ஒரு மாதம் ஒரு 50,000 60,000 சம்பளம் கிடைக்குமா? 50 எடுக்கலாம். இப்போதே விலைக்கு 2,500 3,000 கூலி போடுறதுனால 50,000. இப்போ இல்லை இப்போ உங்களோட அந்த கால் பிரச்சனைக்கு வந்து நீங்கள் கூலி வேலை போய் செய்யறது கஷ்டம். அப்போ சொந்தமாக செய்தால் சரிதான். நீங்கள் அதில் சைக்கிளில் மீன் கட்டி வித்தனீங்க. இப்போ இந்த மோட்டர் பேக்கு அவங்க எல்லாம் உங்களுக்கு ஆட்கள் உதவி செய்து பண்ணி தந்தது. அத்தனை நான் சும்மா இருக்கா கேட்டுட்டு இருக்கா பார்த்துட்டு போகணும்னு சொல்லி அப்போ நானும் இவன் யூடியூப் பார்க்குறேன். ஒரு வருஷமாக இந்த 7 மாதம் வந்தால் ஒரு வருஷம் இல்லை நானும் இவன் யூடியூப் ஆங்கிலம் செஞ்சிடும். 7 மாதம் முடியுது எடுக்கணும். என்ன யூடியூப் பார்க்கணும். அப்போ உங்களுக்கு எல்லாம் இதுகள் செய்து சும்மா மட்டக்களப்பு வந்தேன். பெரிய ஒரு பார்த்துட்டு போகிறது எல்லாருக்கும் செய்யறது எங்களுக்கு தான் கொஞ்சம் மண்ணும் கூட செய்யறது கூட. ஒரு ஸ்கூட்டி ஒன்று எடுத்து கொடுத்துருங்க. அதை சொன்னீங்க 2 பேரு. நான் நடிக்க பார்க்குறேன். அது இப்போ எப்படின்னு சொன்னா இப்போ உங்களுக்கு உங்களோட குடும்பத்தை பார்த்து கொண்டு கொஞ்சம் மிகிதம் பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அது கால் கொஞ்சம் பிரச்சனை தான். வெடிப்பு இருக்கு. இல்லை இல்லை வெடி இதெல்லாம் வெடி இதில் வெடி இதில் வெடி இந்த இதில் வெடி இதில் அது முழங்கால் உணர்ச்சி இல்லை. இந்த கால் இந்த உணர்ச்சி இல்லை. விரலெல்லாம் ஒன்றும் தெரியாது. விரல் இயங்காது, இப்படி செய்யாது. அந்த இந்த இது இந்த ஆட்டியா இருந்துச்சு நேரம் மெயின் ஆட்டி ஜஸ்ட் அந்த உயிர் இது போகுது. ஆனால் உணர்வு இது இல்லை. இந்த மெயின் ஆட்டி தான் இது எல்லாம் செய்து கொடுக்குறேன். வயர் மாதிரி இப்போ அது துண்டிக்கப்பட்டு இந்த இதில் துண்டிக்கப்பட்டு இப்போ செயின் பண்ணியிருக்கு. இதால இது ஒன்று இயங்காது. நீங்கள் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு வந்த பிறகு உங்களுக்கு அரசாங்கத்தால் ஒரு இந்த விதமான இந்த வீடு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்தியன் வீட்டு திட்டத்தால எல்லாம். இப்போ உங்களுக்கு இந்த காலையிலாது இப்போ உங்களுக்கு வைஃப் 2 பிள்ளைகள் இருக்கணும். அவன் வாழ்வாதாரம் என்ன, வைக்க சாப்பாடு அந்த மாதம் அந்த கொடுப்பன 5,000 கொடுக்குறது. அதுதான் அது இங்கே உள்ள அரசியல்வாதிகள் உங்களை கணக்கு. நாங்கள் 2-3 தினம் போய் தானே அவங்க எல்லாம் இப்போ அரசியல் நோக்கத்துக்காக வேண்டியும் இனி வருவாங்க நினைக்கிறேன். தேர்தல் நினைக்கிட்டு தானே வந்து சில மீட்டிங்கை வச்சு சொல்லுவாங்க. அதை தர இதை தர அரசியல் கதைக்குறேன். உண்மையை தான் காய்க்கணும். என்னடா ஆட்டை தரம் கோழி தரணும் பெற்றுக்கொண்டு ஆசனத்தில் வந்த பிறகு ஆக்களை மறந்துட்டு போயிடுவான். நான் சொன்னேன் பொலிட்டிக்கல் இவங்கள்ட்ட சொன்னது. பொலிட்டிக்கல் இப்படிதான் உண்மை அதுதான். நம்ம பொலிட்டிக்கலில் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பொலிட்டிக்கலுக்கு நம்ம எட்டாக ஒரு பக்கம் உரிமைகள் போகுதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் பொலிட்டிக்கல் நம்ம பார்த்து கொண்டு இருந்தால் நம்மளோட வாழ்க்கை நடக்காதுங்க. நம்மளுக்கு நம்ம உழைக்கணும். இல்லை இப்போ நான் அதுலேருந்து திங்கோலேருந்து வரையிலே என்ன வழியில் பார்த்தேன் பொறிச்சு ஒடிப்பே கிடக்கிட ஒரு கொட்டிலாம் இருக்குது. அதுக்குள்ள ஆக்கின வாழ்வாரம் எப்படி போகுது. அந்த இங்கே வந்து என்னன்னா தண்ணி மெயின் பிரச்சனை தண்ணி இல்லை. தண்ணி யானை பிரச்சனை இருக்கு. யானை பிரச்சனை கொட்டில வந்து தண்ணி இருந்துன்னு சொன்னால் இரவுல யானை கொண்டு வந்து சாதாரணமாக அந்த அன்றைக்கு மகள் வந்து பல்லு தட்டி கொண்டு இருந்தா அவடத்த விடிய 7 மணிக்கெல்லாம் ஆனை வந்துட்டு வேலி வருது. இப்போ யானைக்கு வந்து கத்தி கொண்டு இல்லை யானைக்கு வந்து கரம் கம்மி போட்டுருக்கு. அது உலக்கி போட்டு உள்ளுக்கு வந்தா சரி என்ன ஆனவேலி என்று சொல்லி பொதுவாக அங்கால கொடுத்துருக்காங்க தூரத்தில். அதை ஏதோ ஒரு பகுதியால் உடச்சி கொண்டு அது வந்து ஆனவேலிக்கும் இப்போ ஆனை கட்டுப்படுது இல்லை. அது நான் இது பார்க்குறேன். யூடியூப்ல போடுறாங்களே அதை எடுத்து போட்டு யானை அப்படியே தும்பிக்கால தட்டி போட்டு காலால் உலாக்கி போட்டு அப்படி ஜம்ப் பண்ணி போகுது. நீங்கள் சொல்லுங்க உண்மையிலே வந்துட்டு ஒரு ரன் பண்ணால் வந்து உண்மையிலே அவ்வளோ யானைகளும் ஒரு தனி விலங்கு ஒரு இது வனவிலங்கு கொண்டு வந்து இது ஜீவராசிகள் வந்து ஏற்படுத்தி அது தனி சரணாலயமாக வச்சு கட்டுப்படுத்த இயலாதா? கட்டுப்படுத்தலாம். அந்த அளவுக்கு இன்னும் வளர்ச்சி வரல. பார்த்தீங்களா மற்ற நாடுகள் எல்லாம் வந்துட்டு பெரிய ஒரு சரணாலயம் அந்த விலங்குகள் பாதுகாக்கப்படணும். இன்னொரு பக்கம் மனிதர்கள் பாதுகாக்கப்படணும்ன்றதுக்காக வேண்டி தனித்தனியாக செப்பரேட்டாக ஒன்றை செய்வாங்க. மனிதர்கள் குடியிருப்போன்ற வச்சுருப்பாங்க. மனிதர்கள் வந்துட்டு போகக்கூடாது, விலங்குகள் வந்து இங்கே பெறக்கூடாதுன்ற மாதிரி இது கட்டுப்படுத்த வச்சு கொள்ளுவாங்க. ஆனால் இங்கே அந்த அளவுக்கு இன்னும் சாப்பாடு சரி அப்படி இல்லை.
இனி அப்போ அதுக்கு மறு ஹெல்பிங் டியூட்டி பண்ணி செய்யத்தான் பண்ண போடாது வனவிலங்குகள் கண்ட்ரோல ஹெல்பிங் ஒவ்வொரு ஊர்லயே வந்தது குறிப்பிட்ட மாவட்டங்கள்ல வந்துட்டு சரணாலயங்களை வந்து அமைச்சு கொடுக்க சொல்லி செய்யணும் அப்படின்னா ஏமா இப்போ அரசியல்வாதிகிட்ட கேட்குறதே மக்களாக இருந்தாங்க நானே வராமலுக்கு தடை செய்யுங்க காரணம் 3 வருஷம் 4 வருஷம் வளர்ந்து நான் தானே பாலதல்ல கிட்ட இருக்கு தென்னை மரத்தில் சவட்டு முறிச்சு மனிதர் வாழ்வாரம் ஃபுல்லாக வரைக்கும் அங்கிட்டு படுக்கிறோம் நம்பி ஒரு தொழில் செய்யப்பா நான் ஒருத்தர் ஒரு பாலை செய்யறான்னு சொன்னா ஒரு நைட்டுக்கு ஒரு முடிச்சுன்னா இப்போ 1 மாசம் 1.5 மாசமா கஷ்டப்பட்டு செய்த பயிர் ஒரே நாள்ல வந்து அது அடிச்சு விட்டு வாழ்வாரம் ஓகே சந்தோஷம் உங்களோட வந்துட்டு கண்டுருவதாச்சு நீங்கள் அதிலிருந்து நீங்கள் முன்னுக்கு வரீங்கன்னு சொன்னால் கேட்க சந்தோஷமா இருக்கு பார்க்க சந்தோஷமா இருக்கு இன்றைக்கு லீவு நாளில் தான் போய் பைக்கிங் சேவிச்சு போட்டு சேவிச்சு போட்டு வந்தேன் சேவிச்சாண்டில் சேவிச்சு போட்டு எங்கே சேவிச்சு போட்டு எவ்வளோ சார்ஜ் பண்ண அவளுக்கு 500 எடுத்தாங்க 500 நான் மாதத்தில் இருக்கோம் இந்த கோயில் எல்லாம் சேஞ்ச் பண்ணி கோயில் எல்லாம் அடிச்சு க்ளீன் பண்ணி தருவாங்க ஓகே ஓகே ஏன்னா தண்ணிக்கு பாவிச்சு ஓடணும் உப்பு தண்ணிக்கு நீங்கள் கொஞ்சம் கவனம் கழுவுறோம் நான் ஒரு நாள் சும்மா கழுவுறேன் இருந்தாலும் இந்த சாணி அது மட்காட்டில் அடிக்கக்குள்ள சாணிக்கு டக்குன்னு இது ஓட்ட போகிறது ஆனால் இப்போ உங்களோட இது வந்து மெயின் ரோட்லேருந்து உங்களுக்கு அவ்வளோ கனதூரம் இல்லை நினைக்கிறேன் என்ன அது இது வீட்டடியில் இருந்து 1 கிலோமீட்டர் இந்த மெயின் இப்போ நம்ம வந்து பிள்ளை பள்ளிக்கூடம் போகிறோன்னா நாங்கள் தான் போய் எடுப்போம் அங்கே போய் 1 கிலோமீட்டர் நடந்து போய் என் சைக்கிள் இல்லை வாட்டு சைக்கிள் இல்லை ஆனால் சைக்கிள் இருந்தால் விட்டுட்டும் போயிடலாம் விடையில அது நம்பி விடையில பள்ளிக்கூடத்துக்கு இவங்களுக்கு சரியான இந்த ரூல்ஸின் படி ரோட்டில் போயிடாது மற்ற நீங்களும் பிள்ளைய விட்டுட்டு இங்கே கொண்டு போனேன் அதோட நீங்கள் விட்டுட்டோம் பிள்ளைகளோட போய் வர்றது வேற விஷயம் தனியாக போடுறது நீங்களும் ஓடுவீங்களா சைக்கிள் ஓடுவீங்க ஓடுவோம் உங்களுக்கு என்ன மாதிரி அது இந்த ஓடிக்கொண்டு போகிறது உங்களுக்கு பிரச்சனை இல்லையா பழகிட்டா எண்ணெயெல்லாம் ஏற்றி விடுவோம் சைக்கிள் சைக்கிள் மெதுவான சைக்கிள் ஓட்டத்தில் கூட வரிசை எடுத்து போலையா இதில் உங்கள்கிட்ட சைக்கிள் இருந்தால் நீங்கள் பிள்ளைய கொண்டு விடுவீங்களோ பிள்ளைய கொண்டு விட உங்களுக்கு வசதியாக இருக்குமா வசதியாக இருக்கு இப்போ இல்லை உங்கள்ட்ட சைக்கிள் தச்சமத்துக்கு இல்லை சைக்கிள் வந்தால் நீங்கள் காலை மண்டே விட்டுட்டு பிள்ளை பஸ்ஸில் போய் இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த கூட்ட போகலாம் ஓடத்தில் ஏற்றுக்கணும் இப்போ இந்த சைக்கிள் எவ்வளோ போகுது ஒரு சைக்கிள் ஒன்று பண்ணுறேன் இப்போ 45 கிலோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சைக்கிள் நிறைய வாங்கி கொடுத்தீங்க 50 கிலோ ஒரு இடத்துல வந்து ஒரு பிரைஸ் விற்பான் கழட்டி பூட்டுற சைக்கிள் ஒரு பிள்ளை நம்ம வேண்டி பூட்டுறோம் ஓகே 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 நீங்கள் வடிவ படிப்பீங்களா கட்டிக்கிறியா எத்தனை உங்களோட வகுப்பில் படிக்கிறீங்க 32 எத்தனாவது பிள்ளையா வரைவீங்க 31 இல்லை ஒரு 6-7 வருது கட்டிக்கிறது அப்போ அப்போ நான் சொல்லல ஒன்று டியூஷனுக்கெல்லாம் போகிறதா இங்கே கிளாஸுக்கு விடுற இல்லை இப்போ என்னட்டா டைம் பிரச்சனையாக கிடக்கு ஏன்டா போக்குவரத்து இப்போ சைக்கிள் போய் ஏற்றி கொண்டு வரேன்டா பரவாயில்ல ஸ்கூலில் விட்டு ஸ்கூல்ல இருந்து திருப்பி கரெக்டு தான் சந்திக்கு வரும் அதுல இருந்து பஸ்ஸை பார்த்து கொண்டு பஸ் டைமுக்கு வராது ஒரு நாளைக்கு ஒரு டைமுக்கு வரும் என்ன மார்க்ஸ் ஸ்காலர்ஷிப்ல என்ன பேர் இல்லையா 78 காணாது 143 கட்டும் இல்லை அது காணையில் நோட்டு நீங்கள் கவலைப்படப்படாது அது ஒரு ட்ரை இனி இன்னும் இருக்கு தானே போகிறது காலம் என்ன அதனுடைய அதை விட்டுட்டு கிட்டத்தட்ட படிக்கணும் ஓகே வந்தது சந்தோஷம் கண்டது சந்தோஷம் கதைச்சது சந்தோஷம் தொடர்ந்து நீங்கள் உங்களோட முயற்சியில் நல்ல மாதிரி இருங்க தங்கச்சி நீங்கள் கடையோ படிங்க என்ன ஓகே நீங்கள் வீடியோ ஓ பண்ணுங்க ஓகே ஓகே ஓ பண்ணிடுங்க உண்மையில கிரௌட்ல வரணும் என்ன சொல்லி வெள்ளிக்கிழமை தொழுவு போனவங்க இப்போ டோக்கன் நம்பர் எடுத்துட்டு இருக்கிறோம் அந்த டைம் மட்டும் வந்து பூட்டி வச்சுருப்போம் எங்கே சாப்பிடாமனு சொல்லி தாசனை சொன்னார் அதுக்காக வந்து நாங்கள் என்ன கூட பார்த்தீங்க மட்டத்தில் வந்து லைனில் இருந்து சாப்பிட போறீங்க குலசோறு ரெண்டு கையில் டோக்கன் நம்பர் டோக்கன் நம்பர் எடுத்துட்டீங்களோ முதலாவது இல்லை இங்கே விளையாடுறது நாங்கள் பொறுத்த சரியில்லை தானே எல்லாரும் சரிதான் அப்படிதான் வந்து போவோம் கூடுதலாக பார்சலு தான் நிற்கிறாங்க நம்ம இருக்கல சாப்பிட்றாங்க ரைட்
ரைட். விடுதலை பண்ணி நீங்கள் சமைக்கிற நீங்கள் எங்கே வெளிநாடு நீங்கள் கடையில இருந்து நானும் கடையும் பார்த்து பாய்ப்பு கூட்டல ஆரம்ப போன டைம் இல்லை இல்லை சமைப்பேன் நாங்களே ஸ்பெஷல் செய்ய முடியல இல்லை இப்போ நீங்கள் டீமாக பம்பளா பேக்கிங் ஹாலிடேக்கு வெளியில் போனால் நீங்கள் தான் மேக் பண்ணுவீங்க டீமாக சமைக்கிற சின்ன விஷயம் சாப்பிட்றது அதை சாப்பிட்றது தான் பெரிய விஷயம். பெரிய விஷயம் அதை சாப்பிட்றது தான் பெரிய விஷயம். என்னடா போன கொஞ்சம் புறம்பா வைங்களடா அது அது உங்களோட விஷயம் புரிஞ்சு கொள்ள முடியுது எங்களால். இந்த டைம்லயாச்சும் கொஞ்சம் பண்ண கழிச்சிட்டு இருக்கலாம் அவன். டீச்சர் முக்கியம் வாங்கி அந்த கடை திறந்து கரோட்டை பார்த்தாலே விட டேஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இல்லை உங்களுக்கு இல்லை சாப்பாடு உங்களுக்கு வீட்டோட சாப்பாடு. வெடிகாவில் ஃபர்ஸ்ட் வந்து சாப்பிட்றீங்க. ஓகே நான் உடைக்கிறேன். வீடியோ லேட்டா ஓகே ஸ்பூன் வந்து சும்மா சாப்பிட்டு பாருங்க. ஓகே இல்லை சும்மா வீடியோக்காக சொல்கிறீங்களா? உண்மையாக நல்லா இருக்கா? அவங்க ஸ்பூன் யூஸ் பண்ணுறது இல்லை. ரைட். ஆல்ரெடி திரும்பி வரலாம் போல ஒரு ஃபீலிங் கூடுன்ற வாசனை கறி நண்டு கறி காராக்கோழி காடை கௌதாரி இதை முடிஞ்சிட்டு வர பாருங்க. காடை காடை சொல்லலாம். இதை முடிஞ்சிட்டு இந்த வாரம் காடை சொல்லலாம். என்ன டேபிள் நல்லா இருக்கு. ரைட். பீஃப் எல்லாம் சாப்பிடுவீங்க தானே? பீஃப் எல்லாம் ரைட். நாங்கள் எல்லாம் சாப்பிட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே உண்மையில் ஒரு வருஷம் வந்து இன்னும் பூர்த்தி ஆகலை. அதே இடத்துல திரும்ப வந்து சந்திச்சிருக்கிறோம். ஏன்னா அதாவது காந்தி பார்க்கில் உங்களுக்கு தெரியும் முன்னாடியே வந்துட்டு தாசண்ணா வந்து எங்களை மீட் பண்ணி நிறைய அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு போனவர். என்ன அட்வைஸ் என்ன நீங்கள் செய்கிற இது வந்து நல்ல ஒரு விஷயம். தொடர்ந்து பயணிங்க, 4 பேருக்கு உதவியை பெற்றுக் கொடுங்க. அந்த அடிப்படையில் உங்களுக்கு அட்வைஸ் என்னன்னா செய்யுங்க, நல்லதே செய்யுங்க. நல்ல சந்தோஷம். போன தடவை வந்து சந்திச்சுட்டு இப்போ வந்து குயிக்காக திரும்பியும் வந்து சந்திக்க முடியாது ஆசைப்படுறது காரணம் வந்து இப்போ உங்களுக்கு தெரியும் அந்த ஒரு போராளிக்கு நீங்கள் எல்லாம் உதவி செய்கிறீங்களா? இப்போ ஒரு உதவி செய்த ஒரு ஆளை போய் மீண்டும் போயிருக்கா சந்திப்பை வந்துட்டு சந்தித்த அடிப்படையில் வந்து அவர் நல்லா இருக்கிறார், சந்தோஷமாக இருக்கிறார். தன் வாழ்வாரத்துக்கு கூட தன் குடும்பத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார். அதில் ஒரு சந்தோஷம். அது உதவி செஞ்சது வந்து வீண் போகல. கட்டாயம் இப்படி 4 பேர் உதவி செய்த புலம்பெயர் தேசத்தில் உள்ள ஆக்கள், இந்த போராள பாதிக்கப்பட்ட ஆக்கள், போராளி குடும்பம், போராட்டத்துன்னு போன ஆக்கள், அது தமிழ் சிங்கள முஸ்லீம் வேறுபாடு எல்லாருக்கும் உதவி செய்தால் ஒரு சந்தோஷமான விஷயம் தானே இதில். கண்டிப்பாக. இப்போ அதுக்கான ஒரு உதாரணம் என்ன சொல்லி வந்தவர் அதை நான் வெளியில் சொல்ல தேவை நினைக்கிறேன். அதுக்காமே வந்து அவங்களுக்கான ஹெல்ப்புகள் வந்து இப்போ போய்கொண்டிருக்கு. ஸோ அதை பேர் வந்து நிறைய பேர் விமர்சனங்கள் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் விமர்சனம் பண்ணுறவங்க வந்துட்டு அது அவங்களோட விமர்சனத்தோட வந்து இருந்து கொள்ளும் அது. ஓகே, அந்த வகையில் உண்மையில் தாசண்ணாவுக்கு வந்து நாங்கள் தேங்க் பண்ணி கொள்கிறோம். அண்ட் அண்ணாவுக்கு வந்துட்டு ரொம்ப நன்றிகள். சந்தோஷம். என்னன்னு சொன்னால் அவருக்கு இப்போ தான் ஃபெஸ்ட் டைம் வந்துட்டு வெட்டிக்குள்ளோ ட்ரிங்கோ பக்கம் வருது. இப்போ தான் முதல் வாட்டின்னு சொல்லியிருந்தாரு. வந்த முதல் தரமே எப்படி இருந்தது உங்களுக்கு வெட்டிக்குள்ளோ?
கொஞ்சம் ஹீட்டாக இருக்கு. இப்போ அதை வயசு எல்லாம் நல்லா இருக்கு. இதுதான் நாங்கள் இடம் சுற்றி பார்க்க போகிறோம் இல்லையா? அதான் தெரியும். மட்டக்களவு ஆரம்ப சாப்பாடு எப்படி இருந்தது? ஓ, சாப்பாடு நல்லா இருந்தது. மட்டக்களப்பு சாப்பாடு நல்லா இருக்கு. உள்ள ஓடி சொல்லணும். ஓகே, அந்த அளவுக்கு தேங்க்ஸ். ஓகே, உண்மையில வந்து வீடியோவில் வந்து நீங்கள் ஏதாச்சும் கோபப்படுற மாதிரி ஏதாச்சும் பேசியிருந்தா வந்து அதுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். அண்ட் வந்து இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்புறோம். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஓகே, பாய் சொல்லுங்க. அப்படி பாய்.